ஹா, 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 ஹா. தோசை ஆயக்கட தோசை. ஹா, ஹா, ஹா. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். காவலர்களே, அரசபை தளபதியாரே வாருங்கள். வணக்கம் தளபதியாரே, என்னுடைய வணக்கங்கள். உங்கள் வணக்கங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். சொல்லுங்கள், உங்கள் உத்தரவுதான் என்ன? உத்தரவு அப்புறம் இருக்கட்டும். நமது மகாராஜா வந்துவிட்டார். என்ன, மகாராஜா வந்துவிட்டாரா? சத்தம் போடாதே, ரகசியம் அவசியம். ஆகட்டும் தளபதியாரே, பற்றால் நாங்கள் கொஞ்சம் சத்தமிட்டு விட்டோம். பரவாயில்லை, விடுங்கள். மகாராஜா மேல் இருக்கும். இன்று மகாராஜாவின் அக்காவின் பிறந்த நாள் அல்லவா? ஆமையா. ஆகையால் சிறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் காலை உணவு அரசபையில் தான் நடக்கிறது. சரிங்க ஐயா, அவர்களை பத்திரமாக கூட்டி சென்று வந்து நீங்களும் உணவு அருந்துவிட்டு அவர்களுக்கும் உணவு அருந்துவிட்டு மீண்டும் சிறையில் கொண்டு வந்து விட்டுவிடுங்கள். கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதே போன்ற கூட்டி வந்து கலை நிகழ்ச்சியை காட்டிவிட்டு திரும்பவும் கூட்டி வந்து விடுங்கள். காவலர்களே, மிக கவனமாக சிறையில் உள்ளவர்களை பத்திரமாக கூட்டி சென்று பத்திரமாக கூட்டி வந்து விடுங்கள். ஆகட்டும் தளபதியாரே. அப்புறம் சொல்லுங்கள். நீங்களும் கலை நிகழ்ச்சி பார்க்கலாம், வேலையும் சரியாக பார்க்க வேண்டும். ஆகட்டும் தளபதியாரே. சரி, அப்புறம் புதிதாக வந்தார்கள் அல்லவா? ஆமாம். அவர்கள் இருவரையும் இந்த கலை நிகழ்ச்சி உணவு விருந்தெல்லாம் முடிந்த பிறகு விருந்தினர் அறையில் தங்க வையுங்கள். அப்படியா? இப்போதெல்லாம் அரசவையில் பேச முடியாத மகாராஜானால் அவர் மிகவும் இதாக இருக்கிறார். அவர்களை விருந்தினர் அறையில் தங்க வையுங்கள். நாளை நாளை மறுநாள் அரசபை கூடும் பொழுது அவர்களுக்கு தீர்ப்பு என்னங்கிறது மகாராஜா சொல்லட்டும். அப்படியே ஆகட்டும் தளபதியாரே. சரி, நான் வருகிறேன். உத்தரவுகள் ஐயா. இன்னொன்று சொல்ல மறந்து விட்டேன் ஐயா, நீங்களாவது மறப்பதாவது. நமது படைத்தளபதியும் காவல் தளபதிக்கும் நான் இன்றிலிருந்து புதுவையர் வருகிறார். சொன்னாரா ஐயா? மந்திரியார் சொன்னாரா? சொன்னார். சரி, இருக்கட்டும். நீங்களும் அனைவரிடத்திலும் சொல்லி வையுங்கள். அநேகம் அவரை அறிமுகம் செய்யும் போது நீங்கள் அனைவரும் வந்து நிற்க வேண்டும். நமது படை தளபதியாரை புது தளபதியாரை பார்க்க நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் ஐயா. அதுவும் சரிதான். உங்களை காட்டிலும் நானும் மிகவும் ஆர்வமாகத்தான் இருக்கிறேன். பார்ப்போம், அந்த புதிய தளபதியாரும் படை தளபதியாரு காவல் தளபதியாரை பார்ப்போம். ஆகட்டும் ஐயா. சரி, நான் வருகிறேன். என்னப்பா, நான் இப்பதான் வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஐயா பெருசு, இங்க பாருங்க, எங்க பிள்ளைங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க தன்னந்தனியா போயிருக்காங்க. நீங்க யாரையும் அனுப்பிவிடல. எங்களுக்கு அது ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கு. இன்னும் தாலி கூட மாத்தி கட்டாம அப்படியே போயிருக்காங்க. எங்க மன உளைச்சலா இருக்கு ஐயா. ஏம்மா, என்னம்மா இது? அவங்க போகும்போது நீங்க எதுவுமே சொல்லலையே. போகும்போது தான் நாங்க இல்லையே, பெத்தவங்க இல்லாத போது தானே நீங்களாம் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அதுவும் சரிதான். சரியாதான் கேட்குறாங்க ஐயா பெருசு. அதான் பெத்தவங்க கேட்குறாங்கல்ல, பிள்ளைங்க எங்கன்னு. பிள்ளைங்கள கவனிச்சு பார்த்து அனுப்பிச்சிருக்கணும்ல. அவங்க கேட்கறது சரிதானே? ஆமாமா, அவங்க கேட்கறது சரிதான். இருங்க, ஏன் எல்லாம் ஆவேசமா கத்துறீங்க? நான் தான் வெளியூர் போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன்னு சொல்றேன்ல. அம்மா, பிள்ளைய பெத்தவங்களே, நான் அவங்கள பார்த்துட்டு தான் வரேன். என்ன, அவங்கள பார்த்தீங்களா? அவங்க எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? எப்படி இருக்காங்க? இருங்க, நான் பார்த்தேன்னா அவங்கள பார்க்கல. அவங்க
இங்கே தான் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஊரில் ஒரு நாள் ராத்திரி அங்கே இருந்து தங்கி இருந்து விருந்து ஒன்று சாப்பிட்டு அப்படியே பொழுத கழிச்சு காலையில் விடிய காலம் கிளம்பியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, என் சிநேகித வீடு தான். நான் தொழில் விஷயமா பார்க்க போயிருந்தேன். அப்போ விவரத்தை சொன்னாங்க. பணப்பையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதான் கொடுத்து அனுப்பிச்சேன்னு சொன்னாங்க. அவங்க எந்த ஊர் போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு தான் வந்துட்டேன். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், புள்ள பத்திரமா தான் இருக்கான். அப்படியா? அப்போ வாங்க, உடனே போய் பார்க்கலாம் எல்லாரும். இல்லை 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 இல்லை, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு போகக்கூடாது. யாராவது 2 பேர்த்த அனுப்புவோம். ஏன்னா சிநேகத ஊர்ல இருந்து அவங்க அடுத்தது வேற ஊருக்கு போயிட்டாங்களாம். அச்சோ, அங்கே இங்கே எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஏது இருக்கும், அங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க பழவாங்க. அம்மா பெத்தவளே, கொஞ்சம் அமைதியா இருமா. நாங்க தான் சொல்றோம்ல, நீ எல்லாம் எந்த இதுவும் பட வேண்டாம். ஏப்பா, அந்த புது மாப்பிள்ளையோட சிநேகதம் யாராவது இருக்கீங்களாப்பா? வேலை வெட்டிக்கு எதுவும் போயிட்டு இருக்கீங்களா? ஓ, வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் தான் கரெக்டான ஆள். நீங்கள் யாராவது 2 பேர் போய் என் சிநேகித ஊரில் இருந்து போய் தொலைவில் தேடுங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட இருந்து எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வர்றோம். ஐயா சொல்கிறது கரெக்டு தான். யாராவது 2 பேர் முன்னாடி போங்க. இத்தனை பேர் உடனே போக முடியாதுல்ல. அதுவும் கரெக்டு தான், அதுவும் சரிதான். சரிப்பா, போங்க. பெற்றவங்களே, நிம்மதியாக போய் தூங்குங்க. ஆளுங்க வந்து சொல்லி அனுப்புனா நம்மெல்லாம் ஊருக்கு போக வேண்டியது வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. சரிங்க ஐயா. வாருங்கள், உங்கள் இருவருக்கும் தங்கும் இடம் இதுதான். ஓய்வு எடுங்கள். மகாராஜா வந்தவுடன் நீங்கள் வந்து அவர் என்ன உத்தரவு விடுகிறார் என்பதை கேட்கலாம். அதுவரை உங்களுக்கு இதுதான் ஓய்வு அறை. காலையில் காவலர்கள் வருவார்கள். அவர்களுடன் நீங்கள் தயாராகி வாருங்கள். சபைக்கு காலையில் வந்து விடுவார்கள். அப்படியா? ஏன் எங்களை சிறையில் இடாமல் இங்கு வைத்திருக்கிறீர்கள்? அதுவும் விருந்தினர் அறையில். எப்படி இப்படி? அதுவென்று ஒன்றுமில்லை. அது வேற ஒன்றுமில்லை அம்மா. நீங்கள் தண்டனைக்குரியவர்களும் அல்ல. எங்கள் அரசபைக்கு, எங்கள் அரண்மனைக்கு நீங்கள் வந்திருப்பது பிழைப்புக்காக. உங்களை சிறையில் வைப்பது முறையல்ல, நியாயமும் அல்ல. அது மகாராஜாவுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கும். நீங்கள் சொக்கா அணிந்திருப்பது, அணியாமல் இருப்பது அவரின் தீர்ப்பில்தான் உள்ளது. அதற்காக முன்பாகவே நாங்கள் உங்கள் சிறையில் வைப்பது சரியல்ல. நீங்கள் இப்போது எங்களது விருந்தாளிகள். உங்களை மிகவும் அருமையாக உபசரிக்கவும் கவனிக்கவும் மட்டும்தான் எங்களுக்கு உள்ளது. இது எங்கள் அரசபை மந்திரியாரின், தளபதியாரினுடைய உத்தரவு. ஓ, அப்படியா? மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, நீங்கள் தயாராகுங்கள். விடிய காலை அதிகாலையில் காவலர்கள் வருவார்கள். நீங்களும் விருந்தில் கலந்து கொள்ளுங்கள். இது மகாராஜாவின் அக்காவின் பிறந்த நாளை கொண்டாட்டம். நீங்களும் கலந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகட்டும், மிகவும் சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். சரி, நான் வருகிறேன். வாருங்கள். அத்தான், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அத்தான். நம்ம சிறைக்கு தான் போவோமோன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனையா இருந்தேன். பரவாயில்லம்மா, அதனால் என்ன? சிறையில் இருப்பதும் ஒண்ணுதான், இங்க இருப்பதும் ஒண்ணுதான். நீங்க என்ன சொல்றீங்க அத்தா? என்ன, முதல்ல மகாராஜா வரணும், அவர் உத்தரவெல்லாம் சொல்லணும். அரசபையில என்ன முடிவு தெரிய போகுதுன்னே தெரியல. இதுல எங்கிருந்து போய்? அதுவும் சரிதான் அத்தா, நீங்க சொல்றதும் சரிதான். அங்கிருந்தாலும் ஒண்ணுதான், இங்கிருந்தாலும் ஒண்ணுதான் போல. ஆமா, உன் ஏன் வாட்டமா இருக்கு? உனக்கு என்னாச்சு? ஏன் உதடு தான் சிரிக்குது, ஆனா மனசும் கண்ணும் முகமெல்லாம் வேற மாதிரி இருக்கேம்மா. ஏன் பேச மாட்டியா? பதில் சொல்லுமா. நீ பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையேம்மா. பேசுமா. தனம், பேசு. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா. மீண்டும் ஆயா கடை தோசை
பாகம் ஏனென தாசப்போம்